ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஜீசஸ் ராஜா ராஜா மாளிகையில் தேங்க்யூ அப்பா. ஈஸ்வரப்பா ஒருவர் கூட வெறுமனே போகக்கூடாது சொன்னீங்களே. பிழைத்திருக்கிற நீங்களும் பிழைப்பீர். பிழைத்திருக்கிற நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இப்ப கரங்களை உயர்த்தி ஆராதனை அப்பா அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். தேங்க்யூ அப்பா. இயேசுவின் நாமத்தில் இன்னொரு எல்லா அந்தகார ஆவிகளும் come out in Jesus name. Come out. We command the evil. Come out. உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான் ஜீசஸ். இறுதியிலே ஆண்டவர் ஆமென் தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ். லூக்கா 14ஆம் அதிகாரத்துக்குள்ள ஒரு கதை சொல்றாரு ஜீசஸ். அவரை குறித்தே சொல்லுகிறார். 14:13-15 ஒரு பெரிய பணக்காரர் என்ன செய்கிறார்? 16 ஆமென் ஆமென் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி, பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அழைக்கிறார், அழைக்கிறார், கல்யாணத்துக்கு அழைக்கிறார். திருமண விருந்து, திருமணம் என்ன விருந்து? திருமண விருந்து, பெரிய விருந்து, பெரிய விருந்து. அந்த பெரிய விருந்து என்றால் யாரு? அவர்தான் ஜீசஸ், அவர்தான் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya சொல்றாரு இல்லையா? நானே ஜீவன் தரும் அப்பா அப்பா அப்பா. ஹalleluya ஹalleluya. I am the living bread. bread bread. ஹalleluya ஹalleluya. அப்ப இந்த பெரிய விருந்து இயேசுவை தான் குறிக்குது. yes. அவர்தான் நமக்கு விருந்து, அவர்தான் நமக்கு விருந்து. இயேசுதான் மருந்து, இயேசுதான் மருந்து. இயேசுதான் விருந்து, இயேசுதான் விருந்து. ஊரெல்லாம் கூப்பிடுறாரு, ஊரெல்லாம் கூப்பிடுவாரு. பல பேர், சில பேர் வந்திருக்கலாம், சில பேர் வந்திருக்கலாம். பல பேர் சாட்சி சொல்லி, பல பேர் சாட்சி சொல்லி முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாக்கு சொல்லி முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எவ்வளவு பேர் வரணும் விருந்துக்கு. எஸ், வந்திருக்கிறது கொஞ்சம் பேர் தான். இன்னும் உலகம் அப்படி கிடக்கு. வந்தது கொஞ்சம் பேர் தான். ஓயா ஏக்கம். அப்பதான் தன்னுடைய ஊழியர்களை பார்த்து சொல்றாரு 21 அந்த 14:21 ஏய் நீ சீக்கிரமா சீக்கிரமா போ. எஸ். ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்களை இங்கே கூட்டிக் கொண்டு வா. ஆமென் ஆமென். இயேசு இல்லாத இந்த உலகம் குருட்டு உலகம். ஆமென். இயேசு இல்லாத உலகம் ஊனமுற்ற உலகம். இயேசு இல்லாத உலகம் சப்பானியான உலகம், ஏழைகளான உலகம், ஏழைகளான உலகம். இயேசு வேணும்னு கை தட்டுங்க. இயேசு வேணும்,
இயேசு வேணும். ஏசையா ஏசையா. glory 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 ஏசையா. glory ஏசையா. 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 உங்களுக்கு தெரியணும், இயேசு இல்லைனா, இயேசு இல்லைன்னா சத்துரு உள்ள இருப்பான். சத்துரு உள்ள இருப்பான். மக்கத்தல ரக்கபக்கா தக்கமாக ஷாதா. நல்லா சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. எஸ். உங்களால எவ்வளவு முடியும்? சபைக்கு கொண்டாங்க, எஸ். கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க. அது சீக்கிரம் போன்னு சொன்னவர் அடுத்து அவர் சொல்வார் 23ல பிரம்மா காத்தலாக்கா, வருந்தி கூட்டி கொண்டு வா. நீ வரும்படி வருந்தி கூட்டிட்டு வா. வருந்தி கூட்டி கொண்டு வா. கம்பல் பண்ணி கொண்டான்றார். கைதெடுத்து பண்ணி கொண்டா. கட்டாயப்படுத்தி கொண்டா. கைதப்படுத்தி கொண்டா. என் வீடு நிரம்பணும். என் வீடு நிரம்பணும். என் வீடு நிறையும்படி. என் வீடு நிறையும்படி ஜனங்களை கூட்டி கொண்டு வா. கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி வருந்தி கூட்டிக்கிட்டு வா. என் மனப்பாடமா சொல்லுங்க, என் வீடு நிறையணும். என் வீடு நிறையணும். என் சபை நிறையணும். சபை நிறையணும். சபைகள் பெருகணும். சபைகள் பெருகணும். அதனால நீ வருந்தி கூட்டிக்கிட்டு வா. வருந்தி கூட்டிக்கிட்டு வா. ஏசையா glory glory ஏசையா glory ஏசையா. amen glory glory glory. இந்த ரெண்டு கட்டளையோட தான் அவர் உங்களை அனுப்புறாரு. நம்முடைய ஏக்கம் அது. சீக்கிரம் கூட்டிட்டு வா. வருந்தி கூட்டிட்டு வா. வீடு நிறையணும். இதான் செய்தி கடைசி. ஆமென். ஏசையா ஏசையா glory glory ஏசையா glory ஏசையா ஏசையா ஏசையா. புரியுதா? எஸ். தகப்பனுடைய ஏக்கம் புரியுதா? இந்த அப்பம் இல்லைனா ஜீவன் இல்லடா. ஜீவன் அதுதான் ஜீவன் தரும் அப்பம்ன்றார். ஜீவன் தரும் அந்தாண்டா விருந்து. நாயா ஜீவன் கொடுக்கிற அப்பம். ஆமென். நான் இல்லைனா ஜீவன் இல்ல. நான் இல்லைனா ஜீவன் இல்ல. நான் இல்லைனா நித்திய ஜீவன் இல்ல. நித்திய ஜீவன் இல்ல. பரலோகம் வர முடியாது. பரலோகம் வர முடியாது. பிசாசை ஜெயிக்க முடியாது. பிசாசை ஜெயிக்க முடியாது. பாவம் கழுவப்பட முடியாது. கழுவப்பட முடியாது. அதனாலதான் வருந்தி கூட்டிட்டு வா. சீக்கிரம் கூட்டிட்டு வா. என் வீடு நிறையணும். வீடு நிறையணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஏசையா glory glory ஏசையா glory 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 ஏசையா glory glory. அதுக்கு தான் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. அதுக்கு தான் அபிஷேகம். ஆவியானவர் என் மேல சுவிசேஷம் சொல்லும்படி என்னை அபிஷேகம் செய்திருக்கிறாரு. அபிஷேகம் செஞ்சிருக்கிறாரு. ஆவியானவர் எனக்குள்ள அபிஷேகம். எதற்கு? சுவிசேஷம் அறிவிக்க. சீக்கிரமாய் கூட்டிக் கொண்டு வர, வருந்தி கூட்டிக் கொண்டு வர, அவருடைய வீடை நிரப்பதா அபிஷேகம். எத்தனை பேர் செய்வீங்களா? எல்லாரும் செய்வீங்கன்னா எதிர்பார்க்கல. இதுல அநேக ஒரு சில பேராவது செய்ய ஒப்பு கொடுங்கள. நான் ஆசை எல்லாரும் செய்யணும். உங்க சொந்தங்களை, உங்க நண்பர்களை, தெரிந்தவர்களை, ஆத்தா ஐயா விருந்து நடக்குது, நீ மொய்யெல்லாம் எழுத வேண்டாம். இந்த விருந்து நீ சும்மா வை, பொய்யெல்லாம் சொல்லாத. நீ மொய்யெல்லாம் எழுத வேண்டாம். சும்மா சாப்பிட்டு போயா. உன் பாதையில நெய் பொழியும். சும்மா சாப்பிட்டு போயா இந்த விருந்துக்கு. இதுதான் ஏக்கம். இதுக்கு தான் என் பிள்ளைங்க எல்லாம் நேரமா. அல்லேலூயா.